பாவத்தை படைத்தது மனிதனா இறைவனா என்றால், பாவத்தை படைத்தது யாருமே இல்லை. இறைவனும் பாவத்தை படைக்கல, மனிதனும் பாவத்தை படைக்கல. பாவத்தை செய்வது யார் என்று மட்டும் யோசிச்சா போதும். இறைவன் நிச்சயமா பாவத்தை செய்தால் அந்த பாவத்தை இறைவன் தான் அனுபவிக்க போறான். மனிதன் பாவத்தை செய்தால் மனிதன் தான் அனுபவிக்க போறான். மனிதன் செய்த பாவத்தை இறைவனோ, இறைவன் செய்த பாவத்தை மனிதனோ, அல்லது இருவரும் செய்த பாவத்தை இன்னொன்றோ நிச்சயம் அனுபவிக்க போறது இல்லை. இந்த அழகான அர்த்தமான தீர்வை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். நீங்க பாவத்தை செய்தால் அந்த பாவத்தினுடைய மறுவினை, எதிர்வினை நிச்சயமாக நீங்கள் தான் அனுபவிக்க வேண்டும். நாம் விதைத்ததை நாம் தான் இருக்கணும். அதனால பாவத்திலிருந்து விலகி இருங்கள். புண்ணியம் தானாக உங்களை வந்து சேரும். ஆத்ம நமஸ்காரங்கள். வாழ்க வளர்க.